சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். தாமரை சும்மா கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அற விடுறாரு சேது. தமிழ்ச்செல்விய காலேஜுக்கு பரீட்சை எழுத கூட்டிட்டு போறதுக்காக அப்பத்தான் மோகனா எல்லாரும் ரெடி ஆக்கிட்டு இருக்காங்க. சாவித்திரியும் தாமரை ஒரு ஓரத்தை கொடுத்து உட்காந்துருக்கவும் அப்பத்தா என்னடி நீங்க காலேஜுக்கு வரலையா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், ஏமா நாங்க வரலனா அவ பரீட்சை எழுத மாட்டாளா, ஏமா நீ ஏதோ போறாவ கூட அதுக்காக ஏன் எங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், இங்க பாருடி அந்த அமைச்சர் அவங்க சம்சாரத்துக்கிட்ட குடும்பத்தோட போய் தமிழ்ச்செல்வியை பரீட்சை எழுத வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அதனால நீங்க எப்ப புறப்படுங்க, நீ புறப்படலைன்னு வையி ராஜாங்க மனசு ஒரு மாதிரியா மாறிடும், அவன் உன்னை பத்தி தப்பா நினைக்க கூட வாய்ப்பு இருக்கு, அதனால அவன் எதுவும் உன்னை பத்தி நினைக்க கூடாது அப்படின்னா உன் மக கல்யாணம் வேற இருக்கு பாத்துக்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா சூசகமா பேசவும், அப்பதான் சாவித்திரி ஐயோ அண்ணன் பாட்டுக்கு ஏதாவது தப்பா எடுத்துக்கிருச்சுன்னா, இதனால அண்ணன் ஏதாவது மனசு சங்கடப்பட்டுச்சுன்னா எதுக்கு, தாமரை வாடி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், மா நம்ம காலேஜுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், அதைத்தானடி நானும் சொன்னேன் கிளம்பு அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், நம்ம ஒண்ணு சும்மா போகல, நம்ம காலேஜுக்கு போறோம், போய் அவளை சிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், சிக்க வைக்கிறோமா தாமரை ஏதோ திட்டம் போட்ட போலையே அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், ஆமாமா அவளை பரீட்சை எழுத போறாள, அதுவும் மெடிக்கல் காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம் வேற, அவ விட்டடிச்சா அப்படின்னு சொல்லி கையும் களவுமா சிக்க வச்சு எல்லாரும் முன்னாடி அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணும், அவ எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு கூனி குறுகி நிக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்படணும், அதுக்காகவே நம்ம காலேஜுக்கு போறோம் கிளம்புமா அப்படின்னு சொல்லி தாமரை சொன்னதும், தாமரை சூப்பர் ரெடி அப்படின்னு சொல்லி சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா ரெடி ஆயிருதுங்க. தமிழ்ச்செல்வியை பார்த்தா இங்க காலேஜுக்குள்ளேயும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூடவே ராஜாங்க சேது மோகனா அப்பத்தா சாவித்திரி தாமரை எல்லாரும் இருக்காங்க. அப்ப உடனே பார்த்தா தாமரை, மாமா வீல் சேரை நான் கிளாஸுக்குள்ள கொண்டு போய் தமிழ்ச்செல்வியை விட்டுட்டு வரேன், எக்ஸாம் இல்ல தானே, தமிழ் உன் கிளாஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தாமரை பார்த்தா உடனே அப்படி நல்ல வேஷம் போட்டு நடிக்கவும், அதை தமிழ் பார்த்துட்டு என்ன இவ இப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆளு கிடையாது அப்படின்னு சொல்லி தமிழ் பார்த்தா திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கவும், அப்பத்தா அடி நீ இரு சேது நீ போய் அவளை பரீட்சை ஹாலில் வரை விட்டுட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அப்பத்தா அதான் தாமரை சொல்லுதுல பரீட்சை ஹால் எங்க இருக்குன்னு அவ காட்டினா போதும், தாமரையே போய் விட்டுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், அப்புறம் என்ன தமிழ் ஓ ஹால் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும், தமிழ்ச்செல்வியும் பார்த்தா நேரா போய் லெஃப்ட்ல திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லவும், தமிழ்ச்செல்வியை பார்த்தா பரீட்சை ஹாலுக்குள்ள இங்க வீல் சேர்ல வச்சு தாமரை தள்ளிக்கிட்டு போகுது. பரீட்சை ஹாலுக்குள்ள தாமரை போய் தமிழை விட்டுட்டு வெளியே வந்துருது. இங்க வெளியே வந்து தாமரையை பார்த்துட்டு சாவித்திரி கேக்குது, என்னடி தாமரை என்ன பண்ண, உன்னுடைய திட்டம் தான் என்ன அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், மா கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பாருமா, அவ பிட்டடிக்கிறத எல்லாரும் பார்த்துட்டு அவளை கையும் களமா பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், அப்பத்தா எலி சேது அவ தண்ணிக்கு மறந்துட்டு போயிட்டாடா, இதை போய் சித்த கொடுத்துட்டு வந்துடுடா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், சேதுவும் பார்த்தா வாட்டர் பாட்டில வாங்கிட்டு இங்க தமிழ்ச்செல்வியோடைய ஹாலுக்கு போய் தமிழ்கிட்ட கொடுக்க போறாரு. அப்பதான் பார்த்தா தமிழ்ச்செல்வியோடைய ஜாக்கெட்ல பேப்பர் சொருகி இருக்கு, பின்னாடி தலையிலையும் பார்த்தா பேப்பர் சொருகி இருக்கு. இதை யாருமே கவனிக்கல. சேது பார்த்துட்டு என்ன பின்னாடி இதெல்லாம் பேப்பரா இருக்கு, ஏ தமிழ் உன் தலையில பின்னாடி ஜாக்கெட்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்னது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பாக்குறாங்க. பார்த்தா பேப்பரா இருக்கு. அந்த பேப்பரை பிரிச்சு பாக்குறாங்க. பார்த்தா தமிழ்ச்செல்வி படிக்கிற பாடப்புத்தகத்துல வர விஷயங்கள்லாம் எழுதியிருக்கு. என்னங்க இது பிட்டு பேப்பர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஏன் உனக்கு தெரியாதா இது என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு சேதி கேட்கிறாரு. இல்லைங்க எனக்கு தெரியாது, நானே கவனிக்கல, நீங்க பார்த்து சொன்னதா எனக்கே தெரியுது அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், யாரோ உன்னை மாட்டி விடணுன்றதுக்காக இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், சரி இந்தா வாட்டருக்கு என்ன மறந்துட்டு போயிட்டா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது கொடுக்கவும், நல்ல வேலைக்கு நீங்க பார்த்து சொன்னீங்க, இல்லைன்னா இப்ப பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கையில வந்து சோதனை பண்ணி பார்க்கையில என்னை ஏதாவது தப்பா எடுத்து என்னை பிடிச்சிருந்தாங்கன்னா என்ன ஆகுறது, நான் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், அதான் இப்ப கவனிச்சாச்சுல பாத்துக்கலாம், நீ நல்லா பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பார்த்தா சொல்லிட்டு போயிடாரு. எப்படி இவ தலையிலையும் ஜாக்கெட்லயும் பிட்டு பேப்பர் இருந்துச்சுன்னா அப்ப இப்ப தமிழை விட வந்தது அந்த தாமரை தானே, என்னைக்கு இல்லாததவ இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா தமிழை கொண்டு போய் நானே பரீட்சை காலில் வரேன்னு சொன்னதும் அவதானே, அப்ப இந்த வேலையெல்லாம் பார்த்தது இவளாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு பார்த்தா சந்தேகம் வந்துருது. இங்க தாமரையும் சாவித்திரியும் பார்த்தா தமிழோடைய பரீட்சை காலை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கவும் இதை சேது கவனிச்சிடாரு. என்ன தாமரை ரொம்ப நேரமா தமிழ்ச்செல்வி பரீட்சை எழுதுற அறையவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இல்லையே சேது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, இவ எப்படா பரீட்சை எழுதி முடிப்பா எப்படா வீட்டுக்கு போகலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், என்ன தாமரை
இன்னும் தமிழ்ச்செல்வி மாட்டலேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இங்க தாமரைக்கு பார்த்தா பக்குன்னு இருக்கு. என்னமாமா என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும், நீ இப்ப அவ பிட்டடிச்சு சிக்கணும் அப்படின்னு சொல்லி தானே இவ்வளவு அவ ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், சேது கேட்டதும் பார்த்தா தாமரைக்கு பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு. நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது, நீ வச்ச பிட்டு பேப்பர் இதுவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா கையில பிட்டு பேப்பரை காட்டவும் தாமரை பார்த்துட்டு வாயை பொழந்து நிக்குது. இந்த வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்கிறணும். அவ உனக்கு அப்படி என்ன பண்ணா? அவன் மேல உனக்கு என்ன அப்படி வன்மோ? அவளை பிட்டடிச்சு சிக்க வச்சு அவ அசிங்கப்படுறத பார்த்து உனக்கு அவ்வளவு சந்தோஷம். இதுவே முதலும் கடைசியா இருக்கட்டும். இதுக்கும் மேல நீ ஏதாவது அவகிட்ட ஏதாவது இந்த மாதிரி பண்ணேன்னு தெரிஞ்சுதுன்னு வையி, அப்புறம் அப்பா கிட்ட சொல்லி மொத்தமா உங்களை நடுத்தருவில் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி சேது மிரட்டவும் தாமரைக்கு பார்த்தா ரொம்ப அசிங்கமா போயிருது. என்ன சேது, நீ என்னமோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், அத்தை தாமரை பண்ணது தப்பு. அவ உங்களை என்ன பண்ணா? அவளுக்கும் எனக்கும் 1000 இருக்கும். அதுக்காக இப்ப அவ பிட் அடிச்சா அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி அவளை அசிங்கப்படுத்தி அவ தலை குனிறத பார்த்து உங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். அவளுக்கும் எனக்கும் தான் விவாகரத்து கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்குல்ல. 6 மாசத்துக்கு அப்புறம் நான் யாரோ அவ யாரோ. அதுக்கப்புறம் அவ இந்த வீட்டு பக்கம் கூட வரமாட்டா. அவ உண்டு அவ வேலை உண்டுன்னு சொல்லி அவ ஏதோ ஒரு பக்கம் போயிருவா, நான் ஏதோ ஒரு பக்கம் போயிருவேன். ஆனா நீங்க ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவளை அசிங்கப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அவ உங்களை ஏதாவது பண்றாளா? அவ உண்டு அவ வேலை உண்டுன்னு தானே இருக்கா. இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. இனிமேல் இப்படி எல்லாம் ஏதாவது நீங்க பண்றது என் காதுக்கு வந்துச்சுன்னு வைங்க, மொத்தமா அப்பாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது தாமரையும் சாவித்திரியும் பார்த்தா நல்லா மிரட்டி விட்டுட்டு போயிறாரு.